இன்னைக்கான எபிசோட்ல சுகுமாரன் அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் கலந்துக்கிறாரு. செமையா பெர்ஃபார்ம் பண்ணாரு, ரேப் பாடுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் விஜே செமையா விஜே எல்லாம் பண்ணாரு. இது எல்லாம் பார்த்துட்டும் நடுவர்களை பொறுத்தளவுல அவரை ரிஜெக்ட் பண்றாங்க. சமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பொறுத்தளவுல பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கிறாங்க, பல சில்மிஷங்கள் பண்றாங்க. அதுக்காக அவங்கள செலக்ட் பண்றாங்க. என்னங்கடா உங்க நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனே மாயாவை பொறுத்தளவுல இந்த இடத்துக்கு யாராவது வர்றீங்களா, உங்க இடத்துக்கு நான் வர்றவா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. எதுக்காகனா நேத்து ராஜுவை பொறுத்தளவுல நான் வேணா தொகுத்து வழங்குறேன், நீங்க நடுவராக இருங்க அப்படிங்கிற மாதிரி மாயாவை நடுவர் சீட்ல உட்கார வச்சாங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆரி ப்ரோவை பொறுத்தளவுல நான் கீழே வரமா நீ மேலவா அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கு அந்த இடத்த விட்டு கொடுக்குறாரு. என்ன சார், மாயாவெல்லாம் நாங்க பிக் பாஸ் போட்டியாளரா கூட மதிக்கல, அப்படி ஒரு நபரை நடுவர் சீட்ல போய் உட்கார வைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் போதே நமக்கு இரிட்டேட் ஆச்சு. என்னதான் இருந்தாலும் மாயா, ஓவியா, ராஜு இந்த 3 பேரும் தான் இன்னைக்கு தேர்வு பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்றாங்க. போட்டியாளர்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க. அதாவது சிவகாசியில இருந்து டிஜே சுந்தரபாண்டி, கும்பகோணத்துல இருந்து ராஜலட்சுமி, இவங்க 2 பேருமே கலந்துக்க வர்றாங்க. இதுல சுந்தரபாண்டிய பொறுத்தளவுல அவர் ஒரு ஜோதிடர், அவர் தான் முதல்ல வர்றாரு. உடனே ராஜு சரி நீங்க தான் சரியா கணிப்பீங்கல்ல, உங்க கட்டம் என்ன சொல்லுது, நீங்க ஒரு ஆளா போட்டியில கலந்துக்க போறீங்களா, நீங்க வின் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு சுந்தரபாண்டி என்னோட கட்டம் சரியா இருக்குது, நான் செலக்ட் ஆயிருவேன், அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஆள் தான் கலந்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த இடத்துல ஆரி ஜோசியர் என்னதான் கணிச்சு சொன்னாலுமே இந்த ஷோல என்ன நடக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறது நடுவர்கள் தான், அவங்க முடிவெடுப்பாங்க, உங்களோட கணிப்பை உடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே ராஜு ராஜலட்சுமியை கூப்பிடுறாரு. இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி. இதுல ஜோசியரை பொறுத்தவரை என்னோட கணிப்பு, என்னோட கட்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் பாக்குற வேலையை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறத தவிர பெருசா வேற எதுவுமே பேசல. ராஜலட்சுமியை பொறுத்தவரை நான் கும்பகோணத்துல இருந்து வந்திருக்கேன், நான் ஜாலியான டைப், ஃபன் பண்ண போறேன், கண்டிப்பா நான் தான் உள்ள போக போறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கான்பிடண்டா பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சுந்தரபாண்டி கண்டிப்பா நான் தான் உள்ள போவேன், உங்களை பேச விட்டுட்டு தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சேர்ந்து செம மொக்க போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நடுவர்களை பொறுத்தவரை செம காண்டாயிடுறாங்க. இந்த இடத்துல ராஜு 2 பேரும் நிப்பாட்டுங்கப்பா, 2 பேருமே ரிஜெக்டட், 2 பேரும் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரையுமே வெளியே அனுப்பிடுறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ரியானா, ராஜு, கலீல் பாஷா இந்த 2 பேருமே போட்டியாளர்களா களமிறங்குறாங்க. இதுல ரியானா, ராஜு திருநங்கை, அது மட்டும் இல்லாம திருநங்கையில தவறா இந்த சமூகம் பாக்குறாங்க, அவங்க பிச்சை எடுப்பாங்க, மற்றபடி தப்பான தொழில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. நான் அவங்களோட மறுவாழ்வுக்காக ஒரு ட்ரஸ்ட்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கேன், அதனால இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ரியானா பேசுறாங்க. இந்த இடத்துல கலீல் பாஷாவை பொறுத்தவரை நான் ஒரு ஆட்டோ டிரைவர், அது மட்டும் இல்லாம கானா சிங்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கானாவை எடுத்து விடுறாரு. செமையா பாடினார் அப்படின்னே சொல்லலாம். அவரோட பாட்டு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் நான் தான் தகுதியானவன், அவரை விட நான் தான் தகுதியானவன், அவங்களை விட நான் தான் தகுதியானவன் அப்படிங்கிற மாதிரி பேச சொல்றாங்க. இந்த இடத்துல ரியானா திருநங்கைகளோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக தான் நான் இந்த ஷோக்குள்ள வந்திருக்கேன், கண்டிப்பா எனக்கு தான் அந்த தகுதி இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது, இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி சூப்பர் டா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, நான் யாரு அப்படிங்கிறது தெரியாமையே டா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டீங்க, இதெல்லாம் மத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசணும், உங்களுக்கு பேசக்கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்றாங்க. அந்த இடத்துல கலீல் பாஷா ஒண்ணுதான் சொல்றாரு, அங்க நடந்த டாஸ்க்ல நீங்க வின் பண்ணிட்டீங்க, அந்த நேரம் எனக்கு சூப்பர் டா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சு, அதே இந்த இடத்துல ப்ராப்ளமா கிரியேட் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற பேசுறாரு. உண்மையாவே இந்த இடத்துல ரியானா பேசுனது தவறு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, ஒரு வார்த்தை பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அது பெரிய கொலக்குத்தம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுறாங்க. கண்டிப்பா அவங்க மனசு சங்கடப்பட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலயே அவர் மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமும் இதை பிரச்சனையா கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்னதான் இருந்தாலும் ரியானாவோட நோக்கம் ரொம்பவே சிறந்த நோக்கம், கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த இடத்துல இந்த ஆர்குமெண்ட் தேவையில்லாத ஆர்குமெண்ட் மாதிரி தான் தெரிஞ்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் கலீல் பாஷா ரியானா என்னெல்லாம் கேள்வி கேட்கறாங்களோ அது எல்லாத்துக்குமே கரெக்டான பதில ரொம்பவே கூலா கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நடுவர்களை பொறுத்தவரை ரியானா உங்களோட நோக்கம் ரொம்பவே சிறந்தது, திருநங்கை சமூகத்துக்காக நீங்க நிறையவே பண்றீங்க, கண்டிப்பா உங்களோட பணி தொடரணும், நீங்க இந்த நிகழ்ச்சியில கண்டிப்பா தொடர போறீங்க, நீங்க ஹோல்ல இருங்க. அதே நேரத்துல கலீல் பாஷாவை பொறுத்தளவுல ஆட்டோ டிரைவர், ஆட்டோ அண்ணா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அண்ணா கேரக்டர்ல இருக்கிறவரு, அவருக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அதனால கலீல நாங்க செலக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கலீல செலக்ட் பண்றாங்க. உண்மையாவே கலீல் ரொம்பவே ஜாலியான டைப்பா தான் இருந்தாரு. அதே நேரத்துல ஆர்குமெண்ட் வச்சா அவருமே பதில் ஆர்குமெண்ட் ரொம்பவே தெளிவா சூப்பரா வைக்கிறாரு. கண்டிப்பா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த போட்டியாளர்களா சுப்பிரமணி, சமா அப்படிங்கிற
அப்படிங்கிற 2 போட்டியாளர்கள் உள்ள வராங்க. இதுல சுப்பிரமணியம் வந்து டேட்டா சயின்டிஸ்டா இருக்கிறாரு. அவர் தன்னை பத்தி பேசும்போது பட்டன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சூப்பரா தெளிவா தான் பேசுறாரு. ஓவியாவுக்கு தமிழ் புரியலையா அப்படிங்கிறது தெரியல. அந்த இடத்துல ஓவியா வந்து நீங்க கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேசுற மாதிரியே இருக்குது, எழுதி வச்சதை இங்க மனப்பாடம் பண்ணி பேசுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுப்பிரமணிய ஸ்டாப் பண்ண வைக்கிறாங்க. அதே நேரத்தில் சமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ஒரு இடத்துல இருக்கிறது பிடிக்காது, எனக்கு பல முகங்கள் வேணும், நான் டான்ஸ் ஆடுவேன், டியூஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்காது, பல முகங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. இப்படி இவங்க 2 பேருமே தங்களை பத்தி அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா நடுவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யாரு பெருசு அப்படிங்கிற மாதிரி அடிச்சு காட்டுங்க, நான் தான் தகுதியானவன் அப்படிங்கிற மாதிரி பேசுங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த இடத்துல சுப்பிரமணியன் வந்து தன்னோட நடிப்பு திறமையை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு. அதே நேரத்தில் சமா வந்து குரங்கு வித்தெல்லாம் காட்டுறாங்க. சுப்பிரமணியன் பேசிட்டு இருக்கும்போது கூட சமா வந்து குட்டிக்காரனா அடிக்கிறாங்க, பல போஸ்ல நிக்கிறாங்க, அதாவது என்டர்டெயின் பண்றாங்களாம். இதை பார்த்து நடுவர்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க, சமாவை தேர்ந்தெடுத்துறாங்க, சுப்பிரமணியனை வெளியே அனுப்பிடுறாங்க. லேய் என்னடா தேர்வு இது, சமாவை பொறுத்தவரை நான் வெல் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு முகம் கிடையாது, பல முகங்கள் எனக்கு இருக்குது, ஒரு கேரக்டர்ல என்ன அடக்கவே முடியாது, எனக்கு பல முகங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, அப்படி பல முகங்கள் இருக்குன்னா அந்த முகங்களை நீங்க பார்த்திருக்கணும். அதை விட்டுட்டு சுப்பிரமணியன் பேசும்போது டைவர்ட் பண்ற மாதிரி குட்டிக்காரன் அடிக்கிறாங்க. அது ஒரு டேலண்ட் நினைச்சு நீங்க சமாவை தேர்ந்தெடுக்கிறீங்க பாத்தீங்களா, வேற லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா சுகுமாரன், அவரை பொறுத்தவரை ஆங்கரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ராப் சிங்கர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராப் பாட்டெல்லாம் பாடுறாரு, செமையா பாடினாருங்க. அந்த பாட்டையுமே ஓவியா கேலி கிண்டல் பண்றாங்க. நீங்க பாடும்போது எனக்கு புரியவே மாட்டேங்குது, நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை, நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கலாம் பேசுறாங்க. அதாவது தமிழ் தெரிஞ்சவனுக்கு புரியும், ஓவியாவுக்கு தமிழ் முழுசா தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. உண்மையாவே என்ன பொறுத்தவரை சுகுமாரன் செம டேலண்டோட பேசினாரு. அது மட்டும் இல்லைங்க, சுகுமாரன் சொல்லும்போது ஒன்னு சொல்றாரு, மீடியா ஃபீல்டை பொறுத்தளவுல ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் கிடைக்குது, என்ன மாதிரி பசங்களுக்கு மீடியா ஃபீல்ட்ல வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, ஆங்கர் ஆறதுக்கு கூட நான் பல ஆடிஷன்ல கலந்துக்கிட்டேன், பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது, ஆண்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவர் தெளிவா தான் சொல்றாரு. இவர் இப்படி சொன்ன உடனே மாயாவா இருக்கட்டும் ஓவியாவா இருக்கட்டும் திறமை இருந்தா தான் வாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, நீங்க தான் திறமை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. என்னங்க மீடியா ஃபீல்ட பத்தி தெரியாதா? யூடியூபே எடுத்துக்கங்களேன், ஒரு பையன் செமையா கண்டென்ட் உட்கார்ந்து மக்களுக்கு தேவையான கண்டென்ட்டை பேசுவான், வியூஸே போகாது. ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டு துப்பட்டாவை தூக்கி வீசுவாங்க, அந்த வீடியோ மில்லியன் கணக்கில் ஓடும். அது மக்களுக்கு தேவையான கண்டென்ட்டா? கிடையாது. ஆனா அதுதான் மக்கள் விரும்புறாங்க. மீடியா ஃபீல்ட பொறுத்தவரை கண்டிப்பா ஆண்களை விட அழகான பெண்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். அதே நேரத்துல பெண்கள் தான் அதுல பல இடங்கள்ல பலியாடாக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுலயும் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. என்ன பொறுத்தவரை சுகுமாரன் சொன்னது சரியான கருத்து தான். அதே நேரத்துல இந்த இடத்துல மாயாவா இருக்கட்டும், ஆரியா இருக்கட்டும், அதே மாதிரி ஓவியாவா இருக்கட்டும், நீங்க சொல்றது தப்பு, திறமை இருந்தா வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையாவே திறமை இருந்தா வாய்ப்பு கிடைக்கும் சார். அதே நேரத்துல பெண்களுக்கு அந்த வாய்ப்பு மீடியா ஃபீல்ட்ல அதிகமா கிடைக்குது அப்படிங்கறதுதான் சுகுமாரன் தெளிவா சொல்றாரு. ஆனா நடுவர்கள் யாருமே அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. உண்மையாவே சுகுமாரன் வந்து செம டேலண்டான ஆளு. அவர் பேசும்போது எவனாலையும் பேச முடியாது, அந்த அளவு அடிக்கிட்டே போறாரு. அவரோட அந்த திறமையா இழிவுபடுத்துறாங்க. உங்களுக்கு நார்மலா பேச வராதா, இந்த இடத்துல வந்தோம் ஆங்கரிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பேசுறது புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இத ராஜுவே சொல்றாருங்க. ராஜுவும் ஆங்கரா இருந்தவர் தான், அவரே இப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் டேலண்ட் இருந்தாலும் சுகுமாரன் ரிஜெக்ட் செய்யப்படுறார். அதை பார்க்கும்போது வருத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒருவேளை இன்னொரு காரணமும் இருக்கலாங்க. அதாவது சுகுமாரன் வந்து நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே எல்லா சீசனும் பார்த்துருக்கேன்னு சொல்றீங்கல்ல, அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற 4 பேரை பத்தி உங்களோட கருத்து என்ன, நேர்மையா ஓப்பனா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அந்த இடத்துல அவரும் ஓப்பனா சொல்றாரு, ஆரிய பத்தி பேசுறதுக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது, அவர் வளவலன்னு பேசுவாரு, அது பல இடங்கள்ல இரிட்டேட் ஆகும். அதே மாதிரி ராஜுவை பொறுத்தவரை யாராவது ஒரு ஆள் ஃபீல் பண்ணி அவர்கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்ல வராங்க அப்படின்னா அதுல காமெடி பண்ணுவாரு. அடுத்த உங்களோட வருத்தத்தை இவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. அந்த இடத்துல காமெடி பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அந்த ராஜு பண்ற தப்பு. அதே மாதிரியே ஓவியாவை பொறுத்தவரை ஓவியா பத்தி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, நீச்சல் குளத்துல விழுந்து எதுக்கு தற்கொலை பண்ண போனாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே நேரத்துல மாயாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7வது சீசனை கெடுத்ததே மாயா தான். ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு ஆட்டத்தையே கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாயா மூஞ்சில பொலிச்சுன்னு துப்பிட்டாரு. இதனாலேயே சுகுமாரன் வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. மற்றபடி டேலண்ட் இல்லாமல்லாம் சுகுமாரனை எவிக்ட் பண்ணல. அதாவது மாயாவை அசிங்கப்படுத்திட்டாரு,
போப்பா வெளியே அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மாயா நடாச்சல் அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் வர்றாங்க. இவங்களை பொறுத்தவரை மாடலிங் ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. அவங்களோட உண்மையான பேர் இது கிடையாது. இவங்க ப்ரொஃபஷனுக்காக இப்படி பேரை மாத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட குடும்பத்துல நான் வந்து குடும்பத்துல வேற மாதிரி இருப்பேன், வெளியே வேற மாதிரி இருப்பேன், சர்ச்சுக்கு போற ஒரு நல்ல பொண்ணா வீட்டுல இருப்பேன், அதே நேரத்துல எனக்கு மாடலிங் ஃபீல்ட்ல ரொம்பவே ஆர்வம் இருந்துச்சு, அதனாலதான் அதுக்குள்ள வந்தேன், அதனால என்னோட பேரை மாத்தி வச்சுக்கிட்டேன், நான் வந்து பைக் ரைட் எல்லாம் பண்ண ஒரு வாட்டி விழுந்துட்டேன், அதனால அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கதைகளை சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஆர்யா பொறுத்தவரை சரிமா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அழுவேன், சிரிப்பேன், சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, அந்த சிம்பத்தியில ஜெயிக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஓவியா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாயா நடாச்சல் எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வெளியே அனுப்பி விட்டுறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும்தாங்க புரியல, சிம்பத்தி இல்லைன்னா ஓவியா எங்கெங்க இருப்பாங்க? மக்கள் மனசுல அவங்களுக்கு இருந்ததே சிம்பத்தி தான், மற்றபடி அவங்க கேம சூப்பரா விளையாண்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. பாவம்பா அந்த பொண்ணை எல்லாருமே சேர்ந்து ரவுண்டு கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல ஏற்பட்ட ஒரு கரிசனம் தான், ஒரு சிம்பத்தி தான் ஓவியா அப்படிங்கிற பேர் இன்னைக்கு வரைக்கும் பிக் பாஸ் அப்படின்னா ஓவியா அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. அந்த வகையில முடிஞ்சு போன சீசன் வரைக்குமே கண்டிப்பா மக்கள் மனசுல சிம்பத்திக்கு ஓட்டு இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இதுல பல பேரோட முகத்திரை கிழிஞ்சிருக்கு, நிறைய பேர் உண்மையாவே சிம்பத்தினால ஜெயிச்சவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இந்த இடத்துல நடுவர்களை பொறுத்தவரை சிம்பத்திலாம் ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. தமிழ்நாடு அரசியலையே சிம்பத்தி தான் நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன அசிங்கப்படுத்துறாங்க, என் மேல பழிய போடுறாங்க, என்ன காரி துப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி பேசியே சிஎம் ஆனவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. என்னங்க, தமிழ்நாடு மக்கள் எப்பவுமே எலகின மனசுள்ளவங்க, கோடி கோடியா வச்சிருக்கவே நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னா கூட நம்புவாங்க. அந்த அளவு ஏமாளியானவங்க தான் தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் அடுத்ததா வர்ற போட்டியாளர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நர்மதா, பிரியங்கா அப்படிங்கிற 2 போட்டியாளர்கள் வர்றாங்க. 2 பேருமே ஐடி ஃபீல்ட்ல இருந்தா வர்றாங்க. இதுல நர்மதா வந்து எனக்கு நடிக்கணும் அப்படின்னு ஆசை, அதனாலதான் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். 10 வருஷமா நான் ஐடி ஃபீல்ட்ல இருந்துட்டேன், இப்போ வந்து என்னோட ஃபேஷனுக்காக உள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அடுத்ததா பிரியங்கா பேசுறாங்க. அவங்களுமே நர்மதா என்ன சொன்னாங்களோ அதை தான் கிட்டத்தட்ட அதே கண்டென்ட் தான் பேசுறாங்க. அதாவது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 3 வயசுல குழந்தை இருக்குது, எனக்கு பிடிச்ச ஃபீல்டை செலக்ட் பண்றதுக்கு இப்பதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, கண்டிப்பா இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அந்த இடத்துல ராஜுவை பொறுத்தவரை நர்மதா கிட்ட நீங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, ஒரு சீனை நடிச்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. நர்மதா சொதப்புனாங்க. இதை பார்த்த மாயாவை பொறுத்தவரை நடிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல ராஜுவை பொறுத்தவரை எப்பவும் போலவே மற்றவங்களை நோகடிக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க முதல்ல எல்லாத்தையும் கவனிக்கணும், அப்பனாதான் நடிக்கவே முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாரு. அந்த இடத்துல நர்மதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒழுங்கா கவனிக்கிறதுனாலதான் என்னால சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாவே இருக்க முடியுது, எனக்கு கவனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க, என்ன ரிஜெக்ட் பண்றீங்க அதெல்லாம் ஓகே நான் ஏத்துக்கிறேன், உனக்கு கவனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ராஜுவுக்கு ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நர்மதா வெளியேற்றப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிரியங்காவை ஹோல்ட்ல வைக்கிறாங்க. அந்த இடத்துல பிரியங்காவை பொறுத்தவரை, சார் அந்த பச்சை கார்டை கொடுத்து செலக்ட் பண்ணுங்க சார், ஹோல்ட் எல்லாம் காட்டாதீங்க, நான்லாம் வெளியே போக மாட்டேன், பச்சை கார்டை காட்டினாதான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. அதாவது சின்ன குழந்தை சாக்லேட்டுக்கு எப்படி அடம் பிடிக்குமோ அதே மாதிரியே அடம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஏன்னா இருந்தாலும் இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இடையில தான் இனி போட்டியே, நாளைக்கான எபிசோட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை சமாவை விட சுகுமாரன் ஒரு நல்ல போட்டியாளர். அவர் பேசுற தமிழ் புரிய மாட்டேங்குது, அவர் பாட்டுக்கு அடிச்சு விடுறாரு. ஆமாங்க, தமிழ் அவ்வளோ ஸ்பீடா பாடுறாருங்க. ராப் சிங்கர்ல செமையா பாடினாரு, அது ஓவியாவுக்கு புரியல. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா மாயா ஒன்னாலதான் 7வது சீசன் கெட்டு போச்சு, நாசமா போச்சு அப்படிங்கிற அளவுக்கு மாயாவை பத்தி பேசிட்டாரு. அதனாலேயே அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதே நேரத்துல சமா வந்து அடுத்தவன் பேசிட்டு இருக்கும் போது இன்டராக்ட் பண்ற மாதிரி, கேலி கிண்டல் பண்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாங்க. அவங்கள செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த செலக்ஷனை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.